வேதங்களாட மிகு ஆகமமாட கீதங்களாட கிளர் அண்டமேடாட பூதங்களாட புவனம் முழுதாட நாதம் கொண்டாடினான் ஞானானந்த கூத்தே. சிதம்பரம் தரிசிக்க வேண்டிய புண்ணிய திருத்தலம். ஆடல் வல்லானுடைய அழகிய திருவுருவம் நம்முடைய நெஞ்சை கருத வைக்கக்கூடிய அதி ஆச்சரியகரமானது. ஆணி திருமஞ்சனம் எனும் அழகிய திருநாள். ரத்தன சபாபதி எனும் அந்த சிவபெருமான் ஆடல் வல்லான் எனும் பெரும் உரு கொண்டு நடராஜ ராஜமூர்த்தியாக நமக்கு அனுகிரகம் புரியக்கூடிய அதி ஆச்சரியகரமான ஒரு திருமேனி. ஆணி திருமஞ்சனத்திற்கு ரதோத்சவத்திற்கு பெருமான் எழுந்தருளக்கூடிய அந்த வைபவம் இருக்கிறது அல்லவா, காண்பதற்கே கண்கோடி வேண்டும். தேவர்கள், ரிஷிகள், கிண்ணற கிம்புருஷர்கள், சப்த மாத்ருகா தேவதைகள், சப்த நதிகள் எல்லோரும் சேர்ந்து கூடியிருக்கக்கூடிய மாபெரும் சபை. தேவேந்திரன் தபஸ் செய்யக்கூடிய புண்ணிய பூமி. பிரம்மா யஜ்ஞம் வளர்த்து இறைவனை கண்டு அருள் பெற்ற மகத்தான இடம். அத்தனை பேரும் கூடியிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே இருவருக்காக அருள் புரிகின்றான் எம்பெருமான் ஈசன். ஒரு புறத்திலே பதஞ்சலி, ஒரு புறத்திலே வியாக்கிரபாதர் எனும் புலிக்கால் முனிவர். இருவரும் வேண்ட யாகசாலையிலே எம்பெருமான் அக்னி ரூபமாக காத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அழகான பொரு சபையிலே பொன் ஊஞ்சலை விட்டு யாத்ராதானம் கிரகப்பிரீதி செய்து அந்த இடத்திலே இருந்து மூலஸ்தானத்திலே கருவறையிலே இருந்து தங்க பொன் மஞ்சளத்திலே எழுந்தருளி அந்த இடத்திலே கீதங்கள் எல்லாம் ஒரு புறத்திலே இசைக்கின்றது. மங்கள கோஷங்கள் கூறப்படுகின்றது. வேத மந்திரங்கள் சப்திக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய புராணங்கள் எல்லாம் பாடுகின்றது. கீதங்கள் எல்லாம் இறைவனை நடராஜா நடராஜா அச்சித் சபேசா சிதம்பரேசா என போற்றுகின்றார்கள். இத்தனையும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில மத்தளமெல்லாம் கொட்டுகிறது, தாளமெல்லாம் இசைக்கிறது, தீபங்கள் எல்லாம் எரிகிறது, மங்கள வாத்தியங்கள் மீண்டும் மீண்டும் முழங்கிக் கொண்டே இருக்கின்றன. அந்த முதல் சுற்று பிரகாரத்தை எம்பெருமான் ஆடல் வெள்ளான் அழகிய அந்த திருவேணி உருக்கொண்டு தீட்சிதர்கள் தன்னுடைய தோளினை அலங்கரிக்க பிரதானமான தீட்சிதர் நடராஜருக்கு அருகாமையிலே அமர்ந்து கொண்டு வியோம வியாபினே வியோம ரூபாயா என்கின்ற மகாமந்திரத்தை கூற முதல் பிரகாரம் வலம் வர எத்தனை பக்த பெருமக்கள், பாலகர்கள், பெண்டிர்கள், சிவபக்தர்கள், வேதம் சொல்லக்கூடிய வேதியர்கள், சிவநாமம் ஜபிக்கக்கூடிய அநேக கோடி அநேக கஷேத்திரத்திலே வந்திருக்கக்கூடிய சிவ அடியார்கள் அத்தனை பேரும் குழுமியிருக்க எம்பெருமான் தன்னுடைய கால் சலங்கையை பூமியில விண்ணதிர முழக்கமிட, கோஷங்கள் எல்லாம் முழக்கமிட இரண்டாவது பிரகாரம் வலம் வந்து யாகசாலை தீபாராதனை ஏற்று வாயில் புறம் வெளியாக வெளியிலே வந்து அந்த ரதத்திற்கு ஏறக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சி எத்தனையோ ஜென்மாக்களே செய்திருக்கக்கூடிய மகத்தான புண்ணிய பேர் இருந்தால் மட்டுமே கிடைக்கும். அந்த புண்ணிய பேர் இந்த நாளிலே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கிடைக்கின்றது என்கின்ற எண்ணத்தோடு இறைவனை வழிபடுவோம், அருள் பெறுவோம். ஓம் நம சிவாய்.